வணக்கம். மே 5ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முந்தின வீடியோவில் சிலர் சில விளக்கம் கேட்டிருந்தீங்க, சில செய்தி தவறாக இருக்குன்றது குறிப்பிட்டிருந்தீங்க. அதுக்கு விரைவாக பார்த்துடலாம். முதலாவதாக கிராசம் இண்டஸ்ட்ரீஸோடைய ஷேர்ஸை மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். 3 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹1258. இவ்வளோ குறைவாக இருக்குது விலை, ஏன்னா அது 2000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுன்றது கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் சரி பார்த்ததில் இது பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ், இது ஃபுல்லி பெய்ட் ஷேர் கிடையாது. பார்ட்லி பெய்ட் ஷேர்னு சொல்ல விட்டதற்கு மன்னிக்கவும். பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்றொரு செய்தி, எஸ் பேங்க்கில் நடந்த ஒரு டீல். கார்லைல் குரூப் விற்பனை செய்திருந்தாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் வாங்கியிருந்தாங்க. இதுலேயும் தவறு இருக்கிறதாக சிலர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் செக் பண்ணது வரைக்கும் இது சரியாகத்தான் இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க 36.92 கோடி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹24.26. மேலும் இதில் தவறு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது என்னன்றது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். அதானி கிரீன் எனர்ஜி 2 முறை போடப்பட்டிருந்ததாக சொல்லியிருந்தீங்க அவங்களுடைய ரிசல்ட் டேட்டா போன வீடியோவில். ஆமாம், அது என்னுடைய தவறு தாங்க. ஒன்று எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்த தகவல், மற்றொன்று என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்த தகவல். எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்த தகவல் நம்ம முன்னே அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கன்சாலிடேட்டட் டேட்டா தான். இன்னொரு முறை சரி பார்த்ததில் அது சரியாகத்தான் இருக்குது. என்டிடிவி ப்ராஃபிட்டுடைய லிங்க்கில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க முன்ன குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்த அதே லிங்க்கில் இப்போ முழு ஆண்டு நிதியாண்டு 2024க்கான டேட்டாவை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எக்ஸ் தளத்தில் அது இப்போவும் இருக்குது. அந்த எக்ஸ் தளத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ப்ராஃபிட் ₹310 கோடி. அது 21% அதிகரித்தது. இங்கிருந்து தான் அது எடுக்கப்பட்டது. ஸோ அது இப்பவும் இருக்கு. ஆனால் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்க்கும்போது குவார்ட்டர்லி டேட்டாவை ரிமூவ் பண்ணி அவங்க முழு ஆண்டிற்கான டேட்டாவை போட்டிருக்காங்க. ஸோ அதானி கிரீன் எனர்ஜியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் எது பார்க்கணும் அப்படின்றதுனா அது எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற கன்சாலிடேட்டட் டேட்டா சரியாக இருக்கும். தவறுக்கு மன்னிக்கவும். இந்த வீடியோக்கான செய்திகளை விரைவாக பார்க்கலாம். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்தான முடிவு மே 9ஆம் தேதி எடுக்க போறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஃபெடரல் பேங்குக்கு ஆனந்த் ரத்தி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்டில் ₹202. முத்தூட் ஃபினான்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட். அவங்களுடைய டிராஃப்ட் ரெட்டரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஐபிஓக்கு வராங்க. அதற்கான டிஆர்ஹெச்பி டிராஃப்ட் ரெட்டரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூவில் ₹10,000 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. ஆஃபர் ஃபார் சேல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வதன் மூலம் ₹3,000 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ப்ரொமோட்டர்ஸ் தான் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்கன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க முத்தூட் ஃபினான்ஸ். ஐநாக்ஸ் வின் ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. போனஸ் ஏப்ரல் மாதத்திலே வெளியிட்டிருந்தாங்க. 3 போனஸ் ஷேர்ஸ் வழங்கப்படும், ஒரு ஷேர் இருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 18. டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹563 கோடி. இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹12,727 கோடி. இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் புதிதாக 24 கடைகளை திறந்திருக்கிறாங்க. முழு நிதியாண்டு 2024 அவங்க 41 கடைகளை திறந்திருக்கிறாங்க. மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது 365 கடைகளை கம்பெனி கைவசம் இருக்கு. ஐ எனர்ஜி பேட்டரிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹3. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹6.30. நெட் ப்ராஃபிட் ₹619 கோடி. இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹3,706 கோடி. இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. நம்ம முன்னே இந்த செய்தியை பார்த்துருந்தாங்க. நார்த் ஈஸ்ட் ரீஜனில் சில மோசடியை கண்டறிந்திருந்தாங்க கம்பெனி. அதனால தான் அவங்க ரிசல்ட் அறிவிக்கிற தேதியும் அவங்க மாற்றியிருந்தாங்க, ஒத்தி வைத்திருந்தாங்க. அதோடைய அப்டேட் என்னன்னா, அந்த மோசடியில் ஈடுபட்டு இருந்த சில ஊழியர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல. ஐடிபிஐ பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 44% அதிகரிச்சிருக்கு. ₹1,628 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 12% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை ₹3,688 கோடி. கிராஸ் என்பிஏ 4.53%. போன குவார்ட்டரில் 4.69% இருந்தது. நெட் என்பிஏல எந்த மாற்றமும் இல்லாமல் 0.34% இருக்கு. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல்.
ஜென் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு ₹1. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க, டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹2.15. இந்த குவார்ட்டருக்கான நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை ₹639 கோடி. முழு நிதியாண்டிற்கான ஹையஸ்ட் எவர் ஆனுவல் ப்ராஃபிட் இந்த ஆண்டில் தான் ₹1767 கோடி. இயர் ஆன் இயர் 48% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 4.08%, நெட் என்பிஏ 1% குறைவாக இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கடைக்கான உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால் வருவாய் இழப்பு ₹2.43 லட்சம் சொல்லியிருக்கிறாங்க மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ். பிர்லா கார்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்குது. சிமெண்ட் சேல்ஸில் ரெக்கார்டு எட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. வால்யூம்ஸ் அடிப்படையில் 4.85 MT இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 9% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹10. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹193 கோடி, இயர் ஆன் இயர் 127% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ₹2682 கோடி, இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. சிமெண்ட் டிவிஷனில் மற்றொரு மைல்கல்லையும் எட்டியிருக்கிறாங்க. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 97% இருந்தது போன குவார்ட்டரில். பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு ₹2. பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு இஃப்கோ கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்தியன் ஃபார்மர் ஃபர்டிலைசர்ஸ் கோஆபரேட்டிவ் லிமிடெட் ₹20 கோடி மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இது. கர்னிக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் புது ஆர்டர் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. சென்னை ICF கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ₹6 கோடி. கவச் சப்ளை அண்ட் இன்ஸ்டலேஷனுக்காக, கவச் அந்த ரயில்வேஸ்க்கு பாதுகாப்புக்கான ஒரு இயந்திரம், அதை சப்ளை மற்றும் இன்ஸ்டாலேஷனுக்காகத்தான் ஆர்டர் ₹6 கோடி சொல்லியிருக்கிறாங்க கர்னிக்ஸ் மைக்ரோ சிஸ்டம். கன்சை நெரோலாக் பெயிண்ட்ஸ் தற்போது இருக்கக்கூடிய அப்டேட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹3.75. அவங்களுடைய ஆலையுடைய உற்பத்தி திறனையும் அதிகரிச்சிருக்காங்க. 2 ஆலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க, சயாக்கா ஆலை மற்றும் பாவல் ஆலை. டாடா பவர் கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு. SJVN லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாடா பவர் கம்பெனி. விஏடெக் வபாக் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனி ப்ளூ சீடுன்ற அமைப்பை அவங்க கொண்டு வராங்க. எதற்காக? வாட்டர் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்ணுவதற்காகத்தான் இந்த இனிஷியேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க விஏடெக் வபாக். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.